புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை. திருப்பாடல் 40 வழியாக ஆண்டவரை தொழுது கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள் என்கிற 1 கொரிந்தியர் 11:26 வரிகள் பல்லவியாக அருளப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய சாவை நான் அவர் வரும் வரை அறிவிக்கிற பாக்கியம் எனக்கு தாரும் என்று நாமும் மன்றாடி பாடுவோம். அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். இன்று நமக்கு அருளப்பட்டுள்ள திருப்பாடல் 40 நாம் உற்று பார்க்கிற பொழுது ஒரு அடியாரினுடைய நன்றி பாடலாகவும், மற்றொரு பகுதி ஆண்டவரையுடைய பின்னணியில், அது ஒரு புலம்பல் பின்னணியில் அமைந்துள்ளதை போல இருக்கிறது. தம்மையே இறைவனுக்கு காணிக்கையாக அர்ப்பணிப்பதே பலிகளிலெல்லாம் மேலான பலி என்று இயேசு தம் வாழ்வில் எண்பிக்கிறார் என்பதை அடையாளப்படுத்துகிற இந்த திருப்பாடலில் நாமும் கடவுளுக்கு உகந்த பலியாக நிற்க இயேசுவை போல மாற மன்றாடி பாடுவோம். அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். இந்த திருப்பாடலின் வரிகள் நமக்கு உணர்த்துகிற ஒரு உண்மை செய்தி, அன்றாடம் நம் நினைவு, சொல், செயல் இதன் வழியாக ஆண்டவருடைய நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும் என்பதுதான். இதோ வருகிறேன், என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது. என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்கிற வார்த்தைகளை வாசிக்கிற போது நாம் அவருடைய திருவுளத்தை நிறைவேற்ற ஆவலோடு செல்ல வேண்டும் என்கிறதை உணர்த்துகிற இந்த வார்த்தைகள், நம்மை செயல் வடிவத்திற்கு அழைக்கிற இந்த வார்த்தைகள் அவருக்கு உகந்த சாட்சியாக மாற்ற இறைவன் உதவி செய்ய மன்றாடுவோம். அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். என் செவிகள் திறக்கும்படி செய்தீர் என்கிற அந்த இறைவார்த்தையினுடைய 6வது வரிகள் நம்மை ஆழமாய் சிந்திக்கிறது. திருச்சட்டங்களை கேட்டு அதன்படி நடக்க செய்துகிற அந்த தெய்வத்தினுடைய வழிமுறைகளை நாம் அறிந்து, நான் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை, ஆண்டவரே நீர் இதை அறிவீர் என்கிற வார்த்தை கேட்ப உணர்ந்த பிள்ளைகளாக, செயலாற்றுகிற பிள்ளைகளாக, ஆண்டவருக்காக பேசுகிற பிள்ளைகளாக நாம் மாற மன்றாடுவோம். அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். அன்பின் பரமபிதாவே, உம் திருமகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு
அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுளாகிய நீர் உலகின் மேல் அன்பு கூர்ந்ததைப் போல நாங்களும் எதை இழந்தாலும் கடவுளின் தந்தையின் திட்டத்தை நாங்கள் இழக்க மாட்டோம், தந்தையின் அன்பை இழந்துவிட மாட்டோம் என்ற உணர்வோடு பயணிக்க எங்களுக்கும் ஆற்றலும் பெலனும் தந்தருளும். அவர் வரும் வரை நாங்களும் எங்கள் செயல்கள் வழியாக அவருடைய சாவை அறிவிக்க ஆற்றல் பெறுவோமாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.